ஹalleluya, குட் மார்னிங். இதோ இன்னொரு புதிய திங்கக்கிழமை, மண்டே இல்லையாங்க? சண்டே முடிந்து விட்டால் அநேகருக்கு பக்தி முடிந்து விடும். அப்படி இல்லைங்க. சண்டே கோ டு மீட்டிங் கிறிஸ்டியனா இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்குள்ளே மகிழ்வதற்கு ஆசையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நம்ம சுவாசம், நம்முடைய உயிர், நமக்கு எல்லாமே. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறதுனால் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறையும் எங்களுக்கு அவசியமான தேவ செய்தியை தரும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமேன் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும். ஒருவர் ஜெபித்த பிறகு எவ்வளவு பேர் ஆமேன் சொல்லுகிறாங்களோ அவ்வளவு பேர் ஜெபித்தது போல தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு போனீங்களா? தேவனுடைய வசனத்தை கேட்ட வசனத்தை தியானிக்கிறீங்களா அல்லது இப்பொழுதே மறந்துட்டீங்களா? வாரம் முழுவதற்கும் தேவையான தேவ பலத்தை கர்த்தருடைய நாளில் பெற்றுக்கொண்டு வாங்கிக் கொண்டு ரீசார்ஜ் ஆகி நாம் இந்த உலகத்துல ஒவ்வொரு போராட்டத்திலும் முன்னுக்கு போக வேண்டும். பாருங்க, அநேகர் இந்த உலகத்துல விழுந்து போகிறார்கள், கெட்டு போய் விடுகிறாங்க. இன்னும் போக போக அழிவுக்கு நேராக போகிறாங்க. குடிகாரர்கள் முரட்டு குடிகாரர் ஆகிறார்கள். திருடர்கள் பெரிய கொள்ளைக்காரர் ஆகிறாங்க. கீழ்ப்படியாதவர்கள் முரட்டாட்டம் செய்து மோசமான வேலைகளை செய்கிறாங்க. அக்கிரமம் மிகுதியாகிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும், யாரை குறித்து கேட்டாலும் தீமை, தீமை, தீமை. ஒரு சிலருக்கு அந்த தீமை அதை மாத்திரமே எடுத்துக்கொள்வாங்க. மற்றவர்களிடத்துல அதை பெரிதாக அதை செய்து பிரபலம் செய்வதை இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவில் ஐயோ ரொம்ப இது ஒரு வினோதமாக வேதனையா இருக்குங்க. அவசியமில்லாத விஷயங்கள் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத மனிதர்களை குறித்து நீ எதற்கு உண்மையில போட்டுக் கொள்கிறாய்? பிறருடைய பாவத்தில் பங்கு பெற்றுக் கொள்கிறாய். ஒருவேளை யாராவது தவறு செய்தாங்க, ஒரு ஊழியக்காரரே தவறு செஞ்சிட்டார், ஒரு விசுவாசி தவறு செய்துட்டார், ஒரு கிறிஸ்தவன் எனப்படுகிறவன் தவறு செய்து விட்டான், அல்லது கர்த்தரை அறியாத யாரோ தவறு செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டே இருப்பதா? தவறு செய்கிறவர்களை பார்க்கும்போது உன்னாலே முடிந்தால் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர, தவறில் இருக்கிறவனை நீங்க திரும்ப தவறு 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 என்று நீங்க சொன்னால், நீங்க சும்மாவே அதை கேலி செய்து அதை மலையளவுக்கு ஆக்கி அவன் இன்னும் கடினமாகும்படி, அவன் இன்னும் அதுல முரடன் ஆகும்படியாக செய்து அவனை கடினமாக்கி விட்டால், அதனால உங்களுக்கும் நஷ்டம், அவனுக்கும் நஷ்டம். எப்பொழுதுமே மற்றவர்கள் தவறுகளை கண்டுபிடிக்க விரும்புகிறவர்களாகவே இன்றைய ஜனங்க இருக்கிறாங்க. மற்றவர்கள் தவறை அறிந்து கொள்ளுவார்கள், தங்களுடைய தவறுகளை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். மற்றவங்க தவறை கண்டுபிடிக்க விரும்புகிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தவிர தங்களுடைய தவறுகளை அறிந்து ஒத்துக்கொள்கிறவர்கள் யார்? அவர்களே தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னுடைய கண்கள்ல மரக்கட்டை வைத்துக் கொண்டு மற்றவங்க கண்ணில் இருக்க துரும்ப பார்க்கிறாயே. ஒரு சிறிய மரத்துண்டு போன்றது உன் கண்களில் இருக்கிறது, இன்னொருவனுடைய கண்ணில் ஒரு சிறிய துரும்பே இருக்கிறது. உன்னுடைய கண்ணில் இருக்க துரும்பை பாரு என்பாயே தவிர உன்னுடைய விஷயம், நம்முடைய விஷயம் நமக்கு தெரியாது. நம்மை பற்றி நமக்கு யாராவது சொல்லணும் இல்லையா? நம்முடைய விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பரிசோதிக்கிற தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். மற்றவர்களை விமர்சிக்கும் முன்பு உன்னை நீ விமர்சித்துக் கொண்டால் உன்னுடைய விமர்சனை எவ்வளவோ அன்பு நிறைந்ததாக, அது இழிவுபடுத்தும் விமர்சனமாக அல்ல, கட்டி எழுப்பும் விமர்சனமாக இருக்கும். விமர்சனை நல்லதே, ஒருவனுக்கு நன்மை செய்யவே தவிர டெஸ்ட்ராய் செய்வதற்கு அல்ல. மற்றவர்களை விமர்சிப்பது நாம இன்னும் அவர்களை அழித்து போடுவதற்கு அல்ல. அது விமர்சனையை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும்.
விமர்சனம் எடுத்துக்கொள்ளாம நம்ம பரிபூர்ணர் ஆக முடியாது, பரிசுத்தர் ஆக முடியாது. விமர்சிக்கின்றவர்கள் தங்களை தாங்கள் பரீட்சித்துக் கொண்டு விமர்சிக்கணும். அதுவும் உன்னுடைய தகுதிக்கு ஏற்றது போல் உன்னுடைய வேலையை நீ செய். மாறாக மற்றவனுடைய வேலைக்காரனை விமர்சிக்க நீ யாரு? பக்கத்து வீட்டு வேலைக்காரங்க தாமதமாக வருகிறாங்கன்னு நீங்க கூப்பிட்டு ஏன் தாமதமா வந்தேன்னு கேட்டா அந்த வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? உனக்கு இதுக்குமா, இன்னும் எங்க வீட்டு எஜமானான்னு கேட்க மாட்டாங்களா? தேவனுடைய ஊழியர்களை, தேவனுடைய வேலையாட்களை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். அவரே பொறுமையா இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா இந்த ஊழியக்காரங்க சரியில்லை, இவங்க போதனை சரியில்லைன்னு தெரியாதா? அவரே பொறுமையா இருக்கிறார். அவரே உணர்த்துகின்றாரு. அவரே அப்படிப்பட்டவர்களை சந்திப்பாரு அல்லது தண்டிப்பார், சிட்சிப்பார் அல்லது பயங்கரமான கோபாக்கினுக்கு ஆளாக்குவார். இன்றைக்கு பாருங்க, நம்ம வீட்டுல கூட பெரிய பெரிய விஷயங்களை விட்டுருங்க, நம்முடைய வீட்டுல பாருங்க, கணவன் மனைவி ஒரு விமர்சித்துக் கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. மனைவிக்குள்ள எத்தனை நல்ல குணங்கள் இருந்தாலும் அதுல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இஷ்டமில்லாத ஒன்று இருந்தா அதை பிடித்துக் கொண்டு நாளெல்லாம் ஒரு வழியாக்குவாங்க. கணவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும், எவ்வளவு அன்பு காண்பித்தாலும், எத்தனை விஷயங்கள் அவருக்கு நல்ல குணங்கள் இருந்தாலும் அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏதோ ஒரு முறை ஏதோ நடந்ததென்று அல்லது ஏதோ ஒன்று ஒரு சின்ன விஷயத்தை பிடித்துக்கொண்டு மோதிக்கொண்டிருப்பாங்க. உங்களை நீங்களே குறைத்து பேசி அவரையும் குறைத்து பேசி வீட்டை நீங்க சமாதானம் இல்லாம செய்கிறீங்க. பைபிள் சொல்லுகிறது, சர்ச்சஸ்ல கூட இன்றைக்கு இப்படித்தான். சர்ச்சில் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். தேவ மனிதர்களை விமர்சிப்பாங்க. ஒரு முறை பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 1, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், சகோதரரே, யாராவது ஒருவர் குற்றத்தில் அகப்பட்டால், யாராவது ஒரு தவறில் இருந்தால், தவறு செய்து கொண்டிருந்தால், அவங்க செய்வது தப்பு என்று உங்களுக்கு தெரிந்தால், நீங்க நேரா அவர்களிடத்துல போய் சொல்லுங்க. ஒரு முறை சொல்லுங்க, என்னங்க, 2வது முறையும் சொல்லுங்க, 3வது முறை எல்லாரும் முன்பும் சொல்லுங்க. கேட்காவிட்டால் விட்டு விடுங்க என்றாரு. அப்படி விட்டுவிட முடியாது இல்லையா? நமக்குள்ள நம்ம சொந்த ஜனங்கள் தவறு செய்யும் போது, வீட்டார் தவறு செய்யும் போது, சபையிலே கிறிஸ்துவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தவறில் இருக்கும்போது அவங்களை விட்டு விடுவது எப்படி? அவங்களை எப்படி நம்ம நித்திய நரகத்துக்கு அனுப்பி விடுவோம்? ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் எல்லாரும் நீங்களும் சோதிக்கப்படுவீர்களோ என்று, அப்படிப்பட்ட தவறிலே நானும் விடுவேனோ என்று, அப்படிப்பட்ட சோதனை எனக்கும் வருமோ என்று அவர்களை குறித்து எச்சரிப்பாயிருந்து, அவன் இருக்கிற சூழ்நிலையில நான் இருந்தால் ஒருவேளை நானும் அப்படி செய்திருப்பேனோ என்னமோ, அவன் இருந்த சோதனையில ஒருவேளை நானும் இருந்தால் நானும் கூட அப்படி சிக்கி இருப்பேனோ என்று உங்களை குறித்து எச்சரிப்பா இருக்க வேண்டும். என்னமோ நம்ம எத்தனை முறை ஆனாலும், நான் உன்னை போல இல்லை, உன்னை போல பண்ணிய மாட்டேன், உன்னை போல செய்ய மாட்டேன் என்று சொல்லுவாங்க. 3வது நாள் திரும்ப அதையே செய்வாங்க. ரொம்ப எகிரினா கீழே தான் விடணும். நாம் ஏதாவது நன்மை செய்ய முடிகிறது என்றால், நமக்குள் நன்மை உண்டு என்றால், அது அவருடைய கிருபையினால் மாத்திரம் உண்டானதே தவிர உங்க சொந்த சக்தி அல்ல. இன்னொருவர் செய்த தவிர நீங்க செய்யாம இருக்கிறீங்க என்றால், நீங்க தேவன் மீது வைத்த விசுவாசத்தினாலே தவிர, தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறதுனால மாத்திரம் தானே தவிர, அவர் ஏதோ பலவீனர், நீங்க ரொம்ப பலவான் நினைத்தால் அது அறியாமங்க. நம்ம எல்லாருமே பலவீனர். நாம் இன்னும் பலவீனராக இருக்கும் போது நம்ம ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்து நம்மை பலவான்களாக செய்தார். நம்மை தேற்றும்படி, தைரியப்படுத்தும்படி விரும்புகிறார். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து நீ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நீ விமர்சித்தாலும், நீ கண்டித்தாலும், நீ எச்சரித்தாலும், நீ அழைத்தாலும், நீ என்ன செய்தாலும் அது அவனை நல்வழிப்படுத்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர விமர்சித்து விட்டுவிடுவதற்காக இருக்கக்கூடாது. ஒரு நபரை தன்னுடைய தவறிலிருந்து வெளியே கொண்டு வர திருத்துவதற்கு நீ என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டுமானால், ஆனால் அந்த நபரை வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லாத போது, அந்த நபர் நல்வழிப்பட வேண்டும்,
என்கிற ஆசை இல்லாத போது, அந்த நபருக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லாத போது நீங்க எதற்கு விமர்சிக்கணும்? நீங்க ஏன் அவங்களுடைய தவறை குறித்து அவர்களை பார்த்து உங்களை நீங்க உயர்த்தி கொள்ள வேண்டும்? நானும் கூட அப்படிப்பட்ட தவறிலே விடுவேனோ என்று உங்களை குறித்து எச்சரிப்பா இருந்து சாந்தமுள்ள ஆவியோடு, ஒரு பிள்ளையுடைய தாய் பிள்ளையை தண்டிக்கிற போதும் அன்போடே தண்டிப்பாங்க. பிள்ளை நடக்க முடியாம விழுந்து விட்டால் அவனை பார்த்து கேலி செய்ய மாட்டாங்க. ஐயோ கீழே விழுந்துட்டியா என்னுடைய செல்லமே என்று சொல்லி அன்போடு சென்று அந்த பிள்ளைனிடத்துக்கு சென்று விழுந்த குழந்தையை தூக்கி எடுப்பாங்க. கிறிஸ்துவின் அன்புடையவர்கள் பாவத்திலே விழுந்து கிடக்கிறவர்களை பார்க்கும்போது அவர்கள் மீது இரக்கம் செய்து அவர்களுக்கு அன்பு காண்பித்து அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை தூக்கி விடுவார்கள். நாம் அப்படி ஒருவரை ஒருவர் தூக்கினால் இன்னும் கீழே விழுந்திருக்கிறவங்க ஏன் இருக்க போகிறாங்க? விழுந்தவர்கள் எல்லாம் தூக்கி விட வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருந்தால் விழுந்தவுடனே தூக்கி விடும்போது அந்த தூக்கி எடுக்கப்பட்டவன் இன்னொரு விழுந்து போனவனை தூக்குவான் இல்லையா? இன்றைக்கு ஒருவரை ஒருவர் நோகடிக்கிற விஷயத்துல, ஒருவரை ஒருவர் விமர்சிக்கின்ற விஷயத்துல, ஒருவருக்கு ஒருவர் வேதனை உண்டாக்குற விஷயத்துல போட்டி போடுகிறாங்க தவிர ஒருவரை ஒருவர் சரி செய்து கொள்ளுவோம், ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்திக் கொள்ளுவோம், பலப்படுத்திக் கொள்ளுவோம், அன்பை பகிர்வோம் என்கிற ஆசை இல்லை. நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வது வெக்கங்க. ஒருவர் பாரத்தை மற்றவர் சுமக்க சொன்னார் ஆண்டவர். ஒருவருக்காக ஒருவர் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து அவருக்காக நம்ம வாழ வேண்டும். அப்படி வாழும்போது நம்ம நிச்சயமா மற்றவர்களுக்காக வாழுவோம். கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் மற்றவர்களையும் நேசிப்பார்கள். கிறிஸ்து என்னை மன்னித்தார் என்ற உணர்வை உடையவங்க மற்றவங்களையும் மன்னிப்பார்கள். ஒரு விழுந்து போன நபரை, ஒரு தவறிலே சிக்கிக் கொண்டவர்களை, பாவத்திலே விழுந்து கிடக்கும் நபரை எப்படி நல்வழியில கொண்டு வர வேண்டும், எப்படி அவர்களை திரும்ப எழுப்ப வேண்டும், எப்படி அவங்களை டிராக்ல வைக்க வேண்டும், அவர்களை எப்படி தைரியப்படுத்த வேண்டும், அவர்களை எப்படி விடுவிக்க வேண்டும், எப்படி கிறிஸ்துவின் இடத்துக்கு வழி நடத்த வேண்டும், எப்படி கிறிஸ்துவின் சமூகத்தில் அவர்களுக்காக விண்ணப்பித்து ஒரு ஆத்மாவை அழிவுக்கு போகாமல் தப்புவிக்க வேண்டும் என்ற ஆசை தேவ பிள்ளைகளாக நமக்கு இருக்கணுங்க. ஒரு தாயாக, ஒரு தகப்பனாய் உங்க பிள்ளைகளை நீங்க நல்வழிப்படுத்த வேண்டும். அவன் மொரடன், இவ பேச்சை கேட்க மாட்டா, இவ்வளவுதான், உங்க இஷ்டத்துக்கு போங்க, உன்னுடைய வழி நீ பார்த்துக்கொள்ளு என்று பெற்றோரே பிள்ளைகளை துரத்தி விடுவதை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையாக இருக்குதுங்க. வாலிப பிராயத்துல அவங்க விழுந்து போய் ஒரு தவறான ஈர்ப்புகளுக்கு ஆளாகும் போது யூ கிவ் them counseling. அவங்களுக்கு அறிவுரை கொடுங்க, அவங்களை அன்பினாலே வழி நடத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நேசிப்பதை பார்க்கலும் ஒரு தாயாய் தகப்பனாய் நீ அதிகமாய் நேசிக்கிறாய் என்று அந்த பிள்ளை உணர்ந்து கொள்ளும் போது பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய தவறுகள் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆனா சாந்தமுள்ள மனதோடு தெரியப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளை எப்படியாவது கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்க வேண்டும், தவறான வழியிலிருந்து திருப்ப வேண்டும் என்னும் ஆசையோடு நாம நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்திலே நான் ஒரு தேவ ஊழியனாக நான் அநேகர் சோர்ந்து போனவர்கள், விழுந்து போனவர்கள், எவ்வளவோ அருவருப்பான விஷயங்களை சிக்கி இருக்கிறவர்கள், அவர்களை பார்க்கும்போது எனக்கு வேதனை உண்டாகும், அருவருப்பு உண்டாகும், சில முறை கோபமும் வரும் ஒரு சில முறை. ஆனால் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் அப்படிப்பட்டவர்களை அன்போடு விசாரித்து, அவசியமானால் அவங்க வீட்டுக்கு சென்று, அவசியமானால் அவங்க காலில் விழுந்து, உங்களுக்கு தெரியாதுங்க, இன்றைக்கு தவறு செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா? தேவ அன்பை ருசி பார்த்தும் பாவம் செய்கிறவங்க அவங்க மனமுடைந்து போய்விடுவாங்க. ஆல்ரெடி அவனுடைய மனசாட்சி அவனை நோகடித்துக் கொண்டிருக்கும். இதுல நீங்களும் அவங்களை விமர்சித்தால் அவனுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும். அந்த நிலைமையிலும் இன்னும் உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று நீ சொல்ல வேண்டும். உன்னை இன்னும் ஆண்டவர் விட்டுவிடவில்லை, பாரு, விழுந்திருக்கிற உன்னை எழுப்புவார், உன்னை கழுவுவார், உன்னை நிற்க வைப்பார் என்று நீங்க சாந்தமுள்ள மனதோடு சாட்சி கொடுத்தால் ஆத்துமாக்களை சம்பாதிப்பீங்க. பாவிகளை ஆண்டவருக்காக சம்பாதிக்க முடியும். பாவிகளை தேடி ரட்சிக்கவே நான் வந்தேன் என்றார் ஆண்டவர். ஆண்டவர் அப்படியே செய்தார். ஆயக்காரரை ரட்சிக்க அவர்களோடு உட்கார்ந்து அவர் சாப்பிட்டார். பாவிகளை ரட்சிக்க பாவிகளோடு இருந்து அன்பை பகிர்ந்தார் அவர். பயங்கரமான பாவங்களிலிருந்து மனிதர்களை விடுவிக்க, பாவத்திலிருந்து விடுவிக்க பாருங்க, சகேவின் வீட்டுக்கே சென்றார் அவர்.
இன்றைக்கு அவன் சரியில்லை, ஆகவே நான் அவனோடு பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்களை பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு போன் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறீங்களே தவிர, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நான் தனியாளாக இருந்தா என்னுடைய நிலை எப்படி இருக்கும்னு உங்களை குறித்து நீங்க யோசித்து பாருங்க. அப்பொழுது நீங்க மற்றவர்களுடைய இருதயத்தை, அவங்க வேதனையை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்துல போதனை செய்வது அல்ல, கதை சொல்லுவது அல்ல, விமர்சிப்பது அல்லங்க. அன்பை பகிரவும் விழுந்தவர்களை தூக்கி விடவும் தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். அப்படியாக வாழ்வோம். ஜெபிப்போமா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சாத்தானின் வலையில் சிக்கியவர்கள், பாவத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் எங்கள் கண்களுக்கு முன்பே இருக்கும்போது அவர்களை பார்த்து கேலி செய்கிறவர்களாக, அவர்களை பார்த்து சபிக்கிறவர்களாக, அவர்களை பார்த்து வெறுக்கிறவர்களாகவே இருந்து விடாமல் கிறிஸ்துவின் அன்பை பகிர்கிறவர்களாய், அப்படிப்பட்ட சோதனையில் நானும் விழுவேனோ என்னமோ, அப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்தால் என்னவாகும் என்று எங்களை குறித்து நாங்கள் எச்சரிப்போடு இருந்து சாந்தமுள்ள மனதோடு, அன்போடு அப்படிப்பட்டவர்களை நல்வழிப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வர, கர்த்தருடைய பாதத்தில் அப்படிப்பட்டவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களாக இருக்கும்படியாக உம்முடைய நாமத்தை அறிந்த, உம்முடைய அன்பை அறிந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. எங்கிருந்து நீங்க ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அநேக அற்புத ஆச்சரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.